இதோ பாருங்கம்மா, இந்த 2 ஜாதகமும் ஒண்ணு சேர்றதுல ஒரு பெரிய தடை இருக்கு. இது போதும். வர்றவெல்லாம் இதைத்தான் சொல்றான். எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க? நாம சொன்னா எங்க கேட்க போறானுங்க? அது என்ன தடைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அதை செஞ்சா ஒண்ணு தடை நீங்கும், இல்ல அந்த தடை என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்த பரிகாரமா மளிகை கடை பில்லு மாதிரி உன்னை கொடுக்க போறான். என்ன பரிகாரம் என்னவா இருந்தாலும் அதை இப்பவே பண்ணிடுவோம். ரிஷிக்கும் மதுவுக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமையணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். அம்மா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஜாதகத்துல உள்ள கட்டத்தை பார்த்து கணக்கு போட்டு கணிச்சு இத பண்ணா பிரச்சனை தீரும்னு சொல்றோம். ஆனா அதை பண்றதுக்கு அந்த ஆண்டவன் நம்மளோட ஒத்துழைக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்றீங்க? அப்ப இது நடக்காதா? இல்ல நடத்த வழி இல்லையா? அது அந்த பூஜையை பண்ண போற உங்க வருங்கால மருமக கையில இருக்கு. அவங்க இந்த பூஜைய எந்த தடையும் இல்லாம இதை நடத்தினா நாம நினைச்சது நடக்கும். எப்போதும் ஒரு நல்லதை தேடி போகும்போது பல கெட்டது நம்மள வழி மறிக்கும். அதை தாண்டி போகணும்னு சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நான் நல்லபடியா அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுறேன். எனக்கு துணையா எப்பவுமே துர்கா இருக்கா. நல்லதுமா. பரிகாரம் என்னன்னா, வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்லயே அம்மனை பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்மனை சுத்தி 21 நெய் விளக்க வச்சு உங்க மருமக கையால எல்லா விளக்கையும் ஏத்திட்டு அம்மனுக்கு சக்கரை பொங்கல் படைச்சு தீபாராதனை காட்டி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும். அப்படி பண்ணா நான் சொன்ன மாதிரி 2ல 1 நடக்கும். அப்படியே செஞ்சிடலாங்க ஐயா. அப்போ நான் கிளம்பட்டுங்களா? ருத்ரையா, அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. வாங்க போலாம். அதை இப்படி என்கிட்ட கொடுத்துருங்க. வாங்க சரி, போலாம். நல்லது. வரேங்கம்மா. வாங்க. அண்ணி, அப்படின்னா நம்ம மாட்டிப்போமா? இந்த ஜோசியர் சொல்ற மாதிரி மது இந்த பூஜையை செஞ்சு நம்மள கண்டுபிடிச்சிடுவாளா? அடி போடி, அவளுக்கு இந்த பூஜையை நடத்தினாதானே? அண்ணி, என்னங்கடா டே, திறந்த வெளியில உட்காந்துக்கிட்டு இப்படி திட்டம் போடுறீங்க? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? கடவுளே.
கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பையன் பேர 3 வாட்டி சொல்லு. ரிஷி ரிஷி ரிஷி. ரிஷி சார் பேரை சொல்லி மந்திரம் பண்றாங்க. என்னவா இருக்கும்? இது வசியம் பண்ற குங்குமம். இத உன் கையில இருக்கிற தாலியில வைமா. இத உன் பூஜை அறையில பகல்ல வச்சுட்டு இரவு படுக்கும்போது உன் தலையணை கடையில வைக்கணும். 3 நாள் கழிச்சு பூஜை அறையில வச்சு மனமுருக வேண்டிக்கிட்டு இந்த தாலியை உனக்கு நீயே கட்டிக்க. இன்னும் 48 நாள்ல நீ பேர் சொன்னவரு உனக்கு ஊரறிய தாலி கட்டுவார். இது வசிய விபூதி. இந்த வீட்டை சுத்தியும் தூவிடுங்க. உங்க எதிரி தீய கண்ட விலங்க போல தெரிச்சு ஓடிடுவாங்க. வீட்டை சுத்தி போய் போட்டு வா. அந்த வாட்டர் டேங்க் மட்டும் பார்க்காம இருக்கணும். நான் விபூதி அடிக்கிறத பார்த்தா அவன் எனக்கு விபூதி அடிச்சிருவான். நீ திரும்பி பார்க்காம எந்திரிச்சு போய் பூஜை ரூம்ல வச்சிரு. இங்க நடந்தத பத்தி வெளியில சொன்ன கொன்னுடுவ. உன்ன இல்ல மதுவ. நீ வாய திறக்காம அமைதியா இருந்தன்னா ரிஷி மட்டும்தான் மதுவுக்கு கிடைக்க மாட்டான். நீ வாய திறந்து இங்க நடந்தது வெளியில சொன்னா மது யாருக்கும் கிடைக்காம போயிடுவா. சில மட்டும் மண்ணுக்குள்ள புதையாது. மதுவை புதைச்சாலும் புதைஞ்சிருவா. புரிஞ்சுதா? கடவுளே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, எதையாவது செஞ்சு அதை தடுக்க பாருங்க அண்ணி. நானும் எதையாவது செய்யலான்னு பார்த்தா
எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? என்ன ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருந்த என்னோட பச்சை கலர் டவுசர் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் இப்படி வாயே. நானா? கொஞ்சம் முன்னாடி வாயே. என்ன பேபிமா? உன்ன மண்டையில அறிவுன்னு ஏதாவது இருக்கா? என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. மது, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அம்சமா இருக்கு. கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. மது, இப்பவே உனக்கு கல்யாண காலம் வந்துருச்சு மது. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம். ஏதாவது பிளான் பண்ணியாடா? ஆண்டி, நாங்க இங்க பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நீங்க கோவில்ல பூஜை பண்ணி என்னையும் தெரியும் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே. தயாரா இருக்கா? தயாரா இருக்குமா? எப்படி பண்ணணும்னு இவளுக்கு சொல்லுங்க. சரிங்கம்மா. மதுமா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த பஞ்சு எண்ணெயும் பரிகாரம் பண்றதுக்காகவே சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பஞ்ச 21 திரியா திரிக்கணும். அந்த 21 திரியும் ஒரே அளவுல கரெக்டா இருக்கணும். இந்த பஞ்சு பத்தாமலும் போயிடக்கூடாது, மீதியும் இருக்கக்கூடாது. சரியா? அது ரொம்ப முக்கியம். மது, பரிகாரம் எந்த தவறுதலும் இல்லாம நடக்கணும். பாத்துக்க. சரியா? சரிங்க ஆண்டி, நல்லபடியா பண்ணிடலாம். சரி, ரெடி பண்ணு. இந்தாம்மா. அப்போ அந்த திரியில வேட்டு வச்சா வெடிச்சிரும். நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. அச்சச்சோ, எப்படி மிச்சம் இல்லாம 21 திரியும் ஒரே பஞ்சில திரிக்கிறது? எப்படி முடியும்? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க மது, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. துர்கா, என்ன 21 திரிய திரிக்க சொன்னா நீ ஒரே திரிய திரிச்சிட்டு இருக்க? இருங்க மது, ஃபுல்லா முடிஞ்சதும் பாருங்களேன். அப்புறம் உங்களுக்கு தெரிய தானே போகுது. துர்கா, சூப்பர். நான் பயந்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? சமத்தியா இருக்கு. துர்கா, வாயே, ஒரு காஃபி போடு, குடிச்சிட்டு வந்துடலாம். வா துர்கா. வர ரிஷி, நீயும் வா. பாத்துக்கோங்கக்கா, பக்கத்துலயே இருந்து பாத்துக்கோங்க. இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்த வந்துடுறேன். அங்கே இருங்க. ஏய், நீ போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா. எதுக்கு அண்ணி? சொல்றத செய். அங்க ரூம்ல ஏதோ கொட்டி கிடக்குது. போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. சீக்கிரம் போ. சரிங்க மேடம்.